பொருளை கொடுத்து வாங்கி மூவ்மெண்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த 3 மாதங்கள் பணம் வரும், ஆனால் வராது. எப்படின்னா கையில் நிற்கவே நிற்காது, போயிட்டே இருக்கும். ஏதோ வர மாதிரி இருக்குது, போயிட்டே இருக்காது. ஏன் வரும்னு சொன்னேன்னா குருவனுடைய வீடு இது. குரு 7ஆம் பார்வையை மிதனத்திலேருந்து பார்க்கறதுனால, குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் நம்முடைய லாபஸ்தான அதிபதி நமக்கு நம்ம வீட்டுக்கோ 2ஆம் வீட்டுக்கோ அந்த 1 மாதம் கழித்து வர்றபோது நிச்சயமாக பணப்புழக்கம் நிறைய இருக்கும். ஆனாலும் பிஸ்னஸில் எடுத்திருந்தாலும் சரி, 4ஆம் வீட்டில் 3ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனாலையும் ராகு இருக்கிறதுனாலையும் 9ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனாலையும் அது சூரியனுடைய வீடுங்கிறதுனாலையும் பல பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. முதல்ல நம்ம சூரியனுடைய திசையில் இருக்கிறவர்களை பார்த்துட்டோம். அடுத்தது சந்திரனுடைய திசை. சந்திரன் திசை இதை விட மோசம் சார். ஏன்னா சந்திரன் திசையில் இருக்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயசுலேருந்து சந்திர திசை வரலாம் புராண நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால் சந்திர திசையை விட்டுருவோம். ஏன்னா சந்திர திசை பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தைரியம் நம்மக்கிட்ட இருக்கும், ஏர்லி ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால.